திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கழிவு நீருடன் டன் கணக்கில் தேங்கியிருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் அவல நிலைக்கு குடியிருப்பு வாசிகள் தள்ளப்பட்டுள்ளது குறித்து விரிவாக காணலாம். திருப்பூர் மாநகராட்சியின் 45வது வார்டுக்குட்பட்ட இடுவம்பாளையம் அண்ணாநகர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக வீட்டின் அருகில் உள்ள அண்ணாநகர் பாறைக்குழியில் இருந்த டன் கணக்கான பிளாஸ்டிக் கழிவுகள் கழிவு நீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். வீடுகளுக்குள் கட்டப்பட்டுள்ள தரைமட்ட குடிநீர் தொட்டிக்குள் கழிவுநீர் கலந்ததால் அந்த நீரை பயன்படுத்தியவர்கள் விஷக்காய்ச்சல் மற்றும் தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணாநகர் பாறைக்குழியில் தினமும் டன் கணக்கில் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படும் கொடுமை தொடர்ந்து அரங்கேறி வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிற்கிது, எல்லாம் சுற்றி வட்டாரம் ஃபுல்லாக நிற்கிது. யாருமே எதுவுமே கிடையாது. யாரும் சொன்னாலும் எதுவுமே கிடையாது. நானும் அவங்ககிட்ட பாறைக்குழிச்சு பேசி பார்த்துட்டேன். எல்லாம் கேட்டதுக்கு நான் வீடை வந்து நான் உனக்கு வாடகைக்கு காசு வேணால் கொடுக்குறேன்ப்பா, 3000 கொடுக்குறேன்ப்பா, 6000 கொடுக்குறேன்ப்பா, மாற்றி போப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு நான் என் சொந்த வீட்டு நான் எதுக்கு நான் போகணும்? எல்லாம் பிப்பரில் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் இங்கே செலவுக்கு ஒரு நாள் டெய்லியும் 2000 எனக்கு செலவாகுது. தனிநபருக்கு சொந்தமான பாறைக்குழி அருகில் வசிக்கும் வீடுகளுக்குள் கழிவுநீர் நிரம்பி வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்துவிடும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். வருது, கொசு கடிக்குது, எங்களால் உள்ள இருக்க முடியல, வீட்டுக்குள்ளே போக முடியல, தண்ணியாக தேங்கி நிற்கிது. 10 நாள் ஆச்சு தண்ணி உள்ளே வந்து. யார் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி எடுத்து விட்டா கூட ரொம்ப சந்தோஷம்தான். தண்ணி எடுத்து விடுங்க, வேணா எங்கள் தண்ணி வேணாலும் பாருங்கள். 10 நாட்களாக குடியிருப்புகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் குடியிருப்பு வாசிகள் வீடுகளை காலி செய்து உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று வசிக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தேங்கி நிற்கும் கழிவுநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணாநகர் பகுதியில் மருத்துவ முகாம் அமைத்து போர்க்கால அடிப்படையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.